ஐடென்டிட்டியை வந்துட்டு எப்படி கம்ப்யூட்டரில் புது யூஸரை க்ரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி நம்ம இது வரைக்கும் எடுத்த சாய்ஸஸ் அதோட அக்யூமுலேட்டட் ரிசல்ட்டு தான் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நம்மளோட ஒரு ப்ரெசென்ட் ஐடென்டிட்டி. நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். எல்லோரும் சொல்லுவாங்க 5 வளையாதது 50 வளையுமா, நினச்சா எப்போ வேணாலும் வளையும். அதுக்கு தேவை நம்ம வந்துட்டு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கே நம்ம வந்துட்டு நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எவிடன்சஸ்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் சாய்ஸஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீட் மீல் எடுக்கிற டைமுக்கு பதிலாக வீட்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய தண்ணி குடிங்க. ஆக்டிவிட்டி ஜஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு பிரிஸ்க் வாக்கே ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான். ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் எடுக்கிறப்போ நமக்கு க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஐடென்டிட்டி ஈஸியாக க்ரியேட் ஆகும். இந்த ஜான்சன்ஸ் ரன்னிங் போயிட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு புதுசாக எடுத்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டி ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்த்தியான ஐடென்டிட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி உங்களோட ஃபிட்னஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்டே ஸ்ட்ராங்.